ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிரெக்னென்ட்டா இருக்கிறப்போ நெறைய ஃபுட்ஸ் சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஹெல்த்தியான டயட்ட ஃபாலோ பண்ணா தான் நம்ம பேபி நல்லா ஹெல்த்தியாவும் க்ரோ ஆவாங்க. அதே மாரி ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பத்தி தான் நான் உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ட பாருங்க. பிரெக்னென்ட்டா இருக்கும்போது நெறைய பேர் அட்வைஸ் பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க, இத சாப்பிடுங்க, அத சாப்பிடுங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க, மட்டன், சிக்கன்லாம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் பேபி நல்லா புரோட்டீன்ஸ் கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கால்சியம் பேபிக்கு கிடைக்கணும் அப்படின்னா நெறைய பால் குடிங்க அப்படின்னு சொல்லி நெறைய நெறைய அட்வைஸஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபுட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதர் ஃபுட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அஸ் எ ஆப்ஸ்டடிஷியனா பார்த்தீங்கன்னா, நானும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல நீங்க ஆரோக்கியமா எல்லா ஃபுட்ஸையும் சாப்பிடலாம். பட் உங்களோட வெயிட்ட கரெக்ட்டா மேனேஜ் பண்றதுக்காகவும், பேபி நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகவும், நம்ம அவாய்ட் பண்ண சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்வீட்ஸ் இருக்க ஃபுட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெறைய சால்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நம்ம நெறைய சால்ட் அண்ட் ஸ்வீட் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பிரஷர் அண்ட் சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். மொத 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டாக்டர் ஒண்ணுமே சாப்பிட முடியல. ஃபுல்லாவே வாமிட் ஆயிடுது நான் எது சாப்பிட்டாலுமே. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிடினஸோட வரவங்க எங்க கிட்ட நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரை ஐட்டம்ஸ ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுருங்க. லைக் 2 பிஸ்கட்டோ, இல்லாட்டி ஒரு ரஸ்கோ சாப்பிட்டீங்க அப்படின்னா, வயிறு எம்ப்டியா இருக்காது. ஸோ அந்த ஆசிட் செக்ரீஷன்ஸ் கொஞ்சம் குறையும் போது, அந்த வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் குறையுங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க டீஹைட்ரேட் ஆயிடுவீங்க. அதனால பிரெயினுக்கு போல அந்த சுகர் லெவலும் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ பிளட் ஃப்ளோவும் கம்மியாயிடும். அதனால தான் அந்த தல சுத்தல் வருது. ஸோ நீங்க எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. அடிக்கடி சாப்பிடுற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ வாமிட்டிங் இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற மாரி பார்த்துக்கோங்க. பட் 1 1/2 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு ஒன்ஸ் எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல நெறைய பேத்துக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தாளிக்கிற ஸ்மெல் வந்தாலே வாமிட் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பால் பிடிக்காது. ஒரு சிலருக்கு முட்டை பிடிக்காது. ஸோ இப்படி என்னென்ன ஃபுட்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையோ, அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, மீதி இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. மொத 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பப்பாயும், பைனாப்பிளும் சாப்பிட்டா அபார்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உண்மை இல்ல. பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பப்பாயாவும், பைனாப்பிளும் எதனால அபார்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, அது நெறைய சாப்பிடும்போது அது சூடு ரொம்ப ஜாஸ்தி ஏறிடும். அப்படி இருக்கும்போது யுட்ரைன் கன்ட்ராக்ஷன்ஸ நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணிருது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதனால தான் இந்த 2 ஃப்ரூட்ஸுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அந்த 2 ஃப்ரூட்ஸ நீங்க ரொம்ப கொஞ்சமா சாப்பிடலாம். ஒரு 2 பீஸ் அந்த மாரி சாப்பிடலாம். இல்ல நீங்க ரிஸ்கே எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸ மட்டும் நீங்க பிரெக்னன்சி அப்போ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா, இந்த புளிய அவாய்ட் பண்ணிருங்க. டாமரின் சொல்லுவோம் இல்லையா? அத நெறைய எடுத்துக்கும்போது, அதுவும் யுட்ரைன் கன்ட்ராக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புளிப்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மொத 3 மாசத்துல எனிவே உங்களுக்கு வாமிட்டிங் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கும்போது காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் கம்மியா சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த வயித்து எரிச்சல் இருக்காதுங்க. இல்லாட்டி வாமிட்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு டாக்டர் இங்க மேல் வயிறு வலிக்குது, புண்ணாகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பிளட்டோட வருவாங்க. ஸோ பிளட் நெறைய வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம உப்பு, புளிப்பு, காரம் சாப்பிடுறதுனாலயும், வாமிட் பண்ணிட்டே இருக்கிறதுனாலயும் நம்மளோட உணவு குழாய் ஃபுல்லா புண்ணாயிடுது. அதனால தான் இந்த மேல் வயிறு வலிக்கிறது, அண்ட் வாமிட் பண்றப்போ பிளட் வரது இதெல்லாம் வருதுங்க. ஸோ இது 3யுமே நம்ம ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் குறைச்சிடுங்க. அதே மாரி தண்ணி நெறைய குடிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. தண்ணிய பார்த்தாலே நெறைய பேத்துக்கு வாமிட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மொத 3 மாசத்துல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, ஜூஸா எடுத்துக்கலாம், இளநீயா எடுத்துக்கலாம், மோரா எடுத்துக்கலாம், நுங்கு எடுத்துக்கலாம், வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டே இருக்கணும். மெயினா இளநீ உங்களால குடிக்க முடியுது அப்படின்னா, நீங்க இளநீய டெய்லி ஒரு 2 இளநீ அந்த மாரி குடிச்சீங்க அப்படின்னாலே, நம்மளுக்கு புண்ணும் சீக்கிரம் ஆறிடும். நீங்க ஹைட்ரேட்டடாவும் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ். அடுத்த 5 மாசத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா 2டே விஷயம் தான். ஒண்ணு சால்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு ஸ்வீட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு கம்மி பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிரஷர் வராம பார்த்துக்க முடியும். நம்ம ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் நெறைய பிடிக்கும்னு சொல்லிட்டு நெறைய சாப்பிடுவாங்க. அண்ட் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, மட்டன், சிக்கன்லாம் என் குழந்தை நல்லா சாப்பிடுவா அப்டின்னு சொல்லிட்டு நெறைய குடுப்பாங்க. அண்ட் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, அப்பளம், வத்தலு, ஊறுகாய் இதெல்லாம் நெறைய சாப்பிடுவாங்க. பட் இதெல்லாம் சாப்பிடும்போது என்னவாகுதுன்னா, சால்ட் கன்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது, சோடியம் நம்ம
நம்ம பாடியில நெறைய இருக்கும்போது, நம்மளுக்கு என்ன ஆகுது? பிரஷர் ஷூட் அப் ஆகுது. அதனால கரெக்ட்டா வந்துட்டு யூரினும் போகாம வாட்டர் வந்து ரிட்டென்ஷன் ஆகி, காலு கையெல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. ஸோ பிரஷர் டூரிங் பிரெக்னன்சி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்ப்ளிகேஷன். அத கரெக்ட்டா ட்ரீட் பண்ணல அப்டின்னா, நமக்கு ஃபிட்ஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் வராம நம்ம பார்த்துக்கணும்னா, நம்ம டயட்ல வந்து கட்டாயம் வந்துட்டு நீங்க சால்ட்ட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிறணும். ஸோ என்னென்ன அவாய்ட் பண்ணணும்? உப்ப கம்மி பண்ணிருங்க. ஆயில் கம்மி பண்ணிருங்க. அண்ட் வத்தல், ஊறுகாய், அப்பளம் இந்த மாரி ஐட்டம் சாப்பிடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் மீன் வந்துட்டு நீங்க குழம்பா எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதுவுமே வேண்டாங்க. சிக்கன், மட்டன் எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கிரேவியா வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸ். ப்ராசஸ்டு ஃபுட்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ பாக்கெட்ல இருக்க எந்த ஃபுட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாரி பாக்கெட்ல இருக்க ஜூஸஸும் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. பிரெக்னன்சி டைம்ல ஃப்ரெஷ் ஜூஸஸ் தான் நல்லது. ஸோ பேக்டு இல்ல டின்டு ஜூஸஸ் வந்து அவாய்ட் பண்ணிருங்க. இந்த ப்ராசஸ்டு ஃபுட்லலாம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்ற தேவையில்லாத கொழுப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது உங்களுக்கும் நல்லதில்ல, உங்களோட பேபிக்கும் நல்லதில்ல. ஏன்னா கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் வந்துட்டு இந்த பிபி, சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பேபியோட வெயிட்டும் வந்து அன்னெசசரியா இன்கிரீஸ் ஆகும். ஸோ நார்மல் டெலிவரிக்கு நம்மளுக்கு பாசிபிள் இருக்காதுங்க. ஸோ டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்ற அந்த கெட்ட கொழுப்புக்கள்லாம் இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுகர். ஸோ சர்க்கரை அப்படின்னு சொல்லி வந்தோம்னா, நம்ம அளவா மட்டும் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜூஸஸா குடிக்காம ஃப்ரூட்ஸ அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஹெல்த்தி தான். ஏன்னா ஜூஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஆர் 2 டீஸ்பூன்ஸ் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுவோம். அப்படியே நம்ம ஆட் பண்ணி நம்ம டெய்லி குடிக்கும்போது டெய்லி ட்வைஸ் அ டே ஒரு சிலர் குடிப்பாங்க. அப்படிலாம் குடிக்கும்போது நம்மளுக்கு சுகர் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ சுகர்னாலயும் பேபிக்கு வந்து நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். பேபி வந்து பிக் பேபியா இருக்கலாம். இல்லாட்டி தண்ணி வந்துட்டு பேபி சுத்தி நெறைய இருக்கலாம். இல்லாட்டி பேபிக்கு வந்து ஏதாவது அனாமலிஸ் கூட வரலாம். இயர்லி பிரெக்னன்சி சுகர் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து கரெக்ட்டா வந்துட்டு நம்ம சர்க்கரையோட அளவ கரெக்ட்டா வச்சுக்கணும். சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை மாத்திக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே பெஸ்ட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரா ஃபுட்ஸ் சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட்ஸ வந்துட்டு ராவா சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அதுல வந்து வைரஸ், பாக்டீரியா, பாராசைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கோ இல்ல பேபிக்கோ நல்லதில்ல. ஸோ எல்லாமே குக்டு ஃபுட்ஸா சாப்பிடுற மாரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஈஸியான டைஜெஸ்ட் ஆகுற சிம்பிள் ஃபுட்ஸா எடுத்துக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட டயட் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். பிரெக்னன்சி அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா, 10 to 11 கேஜிஸ் வரணும். ஸோ அந்த வெயிட் கெயின நம்ம அடையணும் அப்படின்னா, உங்க டயட்ல வந்து கட்டாயம் நீங்க சாப்பிட வேண்டியது புரோட்டீன்ஸ் நெறைய இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேட்டும் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி ஹெல்த்தியான டயட்ட எடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.